நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அகிராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட அகிராஸ் கிச்சன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன் டே அவுட்டிங் போயிருந்தேன். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலே ட்ராப் பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே வந்து போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிளான் படி மெரினா மால் போயிட்டோம். போனோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமேன்னு உள்ளே போனோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் தலைமைச் செயலகம் Z5ஓட சீரீஸ் இருந்தது, அதோட போஸ்டருக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் டக் அவுட்டுங்க, செம்ம ஒர்த்து, ஃபன்னாக ஜாலியாக ஏஜ்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக எல்லாரோட முகத்துலையும் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. அதெல்லாம் நீங்களே பாருங்க. என்ன ஸ்டார்டிங்கே விழுந்துட்டாங்க. அகிரா போ. என்னவா சுத்துவாங்களா? ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட்டா? வாட் வில் யூ கிவ்? வாவ். சூப்பர் அகிரா. வாவ். நம்ம போனா தள்ளி விடுவாங்கடா. ஆமா சொன்னா ஒரு ரோல் பண்ணுவாங்க. ரேங்க் பாட்டு போடுறீங்க டேய். டாக் டீமா? ரேங்க் பாட்டுமா? ஹீரா பாப்பாவுக்கு வந்து அங்கே அலௌடே கிடையாதுங்க. பட் நான் வீடியோ எடுக்கிறக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு லைட்டாக ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அவளுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி எடுத்துக்கிட்டேன். அந்த அவ்வளோ ஹாப்பினஸோடு வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அங்கே வேற வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ பேர் நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஜாலியாக அப்படியே கிளம்புனா கபகபான்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆடின ஆட்டத்துக்கு. அங்கேயே ஃபுட் கோர்ட்டில் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு சாப்பிட்டோம். கடவுளே, என் பையன் கண்ணில் பற்றவே கூடாதுன்னு நினச்சிட்டே வந்தால் எப்படி தான் அந்த பசங்க கண்ணில் படுமோ டைம் ஜோன் கண்ணில் பட்டுருச்சு. இவன் ஒருத்தனுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே நான் ஃபீல் பண்ணிருந்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவனோட ஹாப்பினஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவனோட குழந்தையாவே மாறிட்டாங்க. ஜாலியாக அங்கே போகும் இங்கே போகும் எதை விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் பிளான் படி ப்ளூ ஃபிளாக் பீச் தாங்க. அங்கே போனால் பார்க்கிங்க்கே இடம் இல்லை. அகிரா அகிரா ஆனா இங்க பண்ண சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வழியாக சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி ஃபீ 20 rupees கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சாச்சுங்க. அங்கே போனால் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நீட்டாக பீச் மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு நான் இங்கே இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க்கு, ரெஸ்ட் ரூம், சாப்பாடுக்கு, ஸ்நாக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கங்கே பிளேசஸ் இருந்தது. நல்ல சேர் மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே நாங்கள் அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு பீச்சுக்கு போயாச்சு. நாங்கள் யாரும் குளிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அகிராவை நான் விட்டுட்டேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே இயற்கை ரசித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு ஹீரா பாப்பாவே லைட்டாக வந்து பீச்சில் என்ஜாய் பண்ண வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆச்சு. அப்படியே வரவல்ல பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஈஸியாக தாபாவில் போயிட்டு பிடிச்சதை சிம்பிளாக ஆர்டர் பண்ணி எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே சிரிச்சுட்டே சாப்பிட்டோம். அந்த ஹோல் டேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எப்படி தான் அந்த டைம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. எல்லாருக்கும் டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டாங்க. ஹீரா பாப்பா ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள பல பேர் மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் இயர்லி ட்வைஸ் ஆகுது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.